ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த சனிக்கிழமை காலையில நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, சமாதானமாயிருப்பீர்களாக, ஆசீர்வாதமாயிருக்க தேவனாய் கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக. நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளுக்கு என்று இந்த நாளிலிருந்தே அதற்காக ஜெபித்து ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தினம் மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இங்கே காண்கிற ஒரு சம்பவம் என்னவென்று கேட்டால், கானானிய ஸ்திரீ, அல்லாவிட்டால் புறஜாதியாகிய ஒரு ஸ்திரீ ஆண்டவரிடத்துல வருகிறாள். வந்து, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். முதலாவது அதனுடைய அர்த்தம் என்று கேட்டால், அவள் கானானிய ஸ்திரீயாய் புறஜாதியாய் இருந்தாலும் இயேசுநாதர் அற்புதம் செய்வார், இயேசுநாதர் இடத்தில் வந்தால் விடுதலை கிடைக்கும் என்று விரும்பி நம்பி வந்தாள். ஆனா இயேசுநாதர் ஒரு வார்த்தையும் சொல்லலையா. சீஷர்கள் கூட கேட்டாங்க, ரொம்ப தொடர்ந்து வருகிறாளே, இவளை அனுப்பிவிடும். அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொன்னார் என்று கேட்டால், நான் காணப்படாமல் போன ஆட்டுக்காகத்தான் வந்தேனே ஒழிய மற்றபடி அல்ல. இவ்வளவு சொன்னாலும் கூட அந்த ஸ்திரீ அவளை விட்டு போகவில்லை, அவரை விட்டு போகல. என்ன சொன்னார்? அவள் வந்த, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று பணிந்து கொண்டாள். அந்த இடத்துல ஆண்டவராகிய கர்த்தர் கொஞ்சம் கடினமான வார்த்தையை தான் உபயோகிச்சார். என்னன்னு கேட்டா, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்லவே. இது அவளை கொச்சைப்படுத்தும்படியாக அவர் சொல்லவில்லை, அவளுடைய விசுவாசத்தை காணும்படியாக தான் சொன்னார். ஏனென்றால் அவள் சொன்னாள், ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே, நீ எவ்வளவு கொச்சப்படுத்தினாலும் நீ தான் எஜமான், உண்மை விட்டு நான் எங்கே போவேன். அப்பதான் ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். சோ இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று கேட்டால், நாம் யாரா இருக்கிறோம், எங்கே இருக்கிறோம், எந்த ஜாதி, எந்த ஊரு, எந்த பேரெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நம் கர்த்தரிடத்தில் விசுவாசமா இருக்கிறோமா? இவர் ஆண்டவர் சொல்லி பார்க்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க முடியாது. ஆனா அவ சொன்னா, நான் நாய்க்குட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, மேஜையில் இருக்கிற அப்போ எனக்கு வேணும், அதனுடைய துணிக்க விழுந்தாலும் போதும். இந்த காலவேளையில் உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது? என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? அவள் சொன்னாள், மேசையிலிருந்து விழுகிற துணிக்கையாயிலும் நான் சாப்பிட முடியுமே, துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்பந்தான் இயேசுநாதர் சொன்னார், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிய. இன்னைக்கு காலையில் ஆண்டவராய் கர்த்தர் நம்மளை பார்த்து, என்ன பார்த்து சொல்ல முடியுமா? உன் விசுவாசம் பெரியதுன்னு சொல்ல முடியுமா? நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்ல முடியுமா? நம்மை பார்த்து அவர் அப்படி சொல்லுவாரே. ஆனால் வசனம் சொல்லுகிற, அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். உங்களுடைய வாழ்க்கையினுடைய எந்த எல்லை சுகப்பீனப்பட்டு போயிருக்கிறதோ அந்த எல்லையில, அது சரீர பிரகாரமாய் மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையின் எந்த எல்லையில் சுகவீனப்பட்டு போயிருந்தீர்களாலும் கர்த்தர் அதற்கு விடுதலை தருவார் என்ற விசுவாசத்தோடு வந்து அவரிடத்துல கேட்டால், விசுவாசத்தோட கேட்டால், ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்காக கிடவுது. அந்நேரமே அவள் சுகமானாள். இந்த காலை வேளையில உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது? பரிசுத்த பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. எங்கள் வீட்டில் வியாதி இருக்கிறது, எங்கள் பிள்ளைக்கு வியாதி இருக்கிறது, எங்களுக்கு வியாதி இருக்கிறது, எங்கள் பொருளாதாரத்தில் வியாதி இருக்கிறது, உடைய படிப்புல கர்த்தாவே பல காரியங்களில் வியாதி இருக்கிறது, சுகப்படுத்தும்படி வந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு அதை செய்வீர்ங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். எங்களை பார்த்து உங்களுடைய விசுவாசம் பெரியது என்று சொல்லத்தக்கதான அளவுக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் பதில் தருவீராக. அந்த ஸ்திரீயானவளுக்கு கொடுத்த பதிலை போல எங்களுக்கு தருவீராக. விருப்பப்படி ஆகடுவதுன்னு சொல்லுவீராக. நீர் அப்படி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதே பலருக்கு நீர் தருகிற விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்காக கிடவும். நீங்கள் விரும்புகிறபடி இன்றைக்கு உங்களுக்காக கிடவது. God bless you abundantly again and again and again and again. Amen.